இங்கே என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கானோ வேலை என்னடா ரைட் சைடு போகிறதுக்கு பட்டனை தொட்டால் லெஃப்ட் சைடு போகுது. ஓ இது இப்படி ட்விஸ்ட் வச்சுருக்கியானு. நம்ம லெஃப்ட் சைடு பட்டனை தொட்டால் ரைட் சைடு போகுது. ஐயோ இங்கே அதுக்கு மேலேயா சல்லு தானோ. இங்கே வரீங்க வாத்து விட்டாச்சு. பட்டன்லாம் மாற்றி வச்சுருக்கியானு. ரைட் சைடு பட்டன் லெஃப்ட்டுக்கும் லெஃப்ட் சைடு பட்டன் ரைட்டுக்குங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கியானு. அடுத்து என்ன ட்விஸ்ட்டுன்னு தெரியலையே. ஏலே சல்லு தானே அதே மாதிரி பண்ணிட்டான். நம்ம கை வேற எப்பவும் விளையாடுற மாதிரி போகுது. ஏய் ஓ இதை ஜம்ப் பண்ணோம்ல, ஜம்ப் பண்ணதுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுற பட்டன் டக்குன்னு ஏலே சல்லு தானோ. இது என்ன நானும் பக்கத்தில் போனோன்னே மேலே போச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு போனால் அடிபடுது. ஓ புரிஞ்சிட்டு நம்ம அந்த தொல்ற பட்டனை தொட்டால் அது மேலே போகுது. மேலே போய்ட்டு டக்குன்னு வருது. ஆட அளவை சல்லு தானோ. இந்த கேமை புரிஞ்சிக்கவே முடியலைங்க. மொத்தத்தில் சொல்ல போனால் பொண்ணுங்களை தான் புரிஞ்சிக்க முடியலன்னு பார்த்தா இந்த கேமையும் புரிஞ்சிக்க முடியல. என்னங்க இது இவ்வளோ இதில் 4வது ஒன்று இங்கேருந்துல முளைச்சிருந்துச்சு. சல்லு தானோ. பட்டன் சேஞ்ச் வச்சுருக்கதே இன்னும் புரிஞ்சிக்க முடியல. அதில் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு கொடுக்கானோ. அப்பா கடந்துட்டோம்ப்பா. அடுத்து இதில் என்ன ட்விஸ்ட்டு. இதில் நார்மலாக தான்ப்பா இருக்குது பட்டனு. அப்பா ஓ என்னல கிராவிட்டியில் போன மாதிரி மேலே மாக்க போயிட்டு அளவெடுத்து. ஓ ரொம்ப ஹைட்டாக ஜம்ப் பண்ணுதுன்னா சரி சரி பெய்யாச்சு. ஏய் அடிபட்டாத ஜம்ப்பு. சூப்பர் சூப்பர். ட்விஸ்ட் வச்சிடாதீங்களே எதுவும். அப்பா சேஃபுப்பா பெய்யாச்சு. இங்கே பட்டனை மாற்றி வச்சிட்டானோ பாருங்கள். அங்கே ஏறுங்க. ஏலே இல்லை கரெக்டாக தானே தொட்டேன். ஓ சரி சரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணுறானுவேன் பட்டனை. இங்கே பாருங்க சல்லு தானோ. பட்டனை இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இடத்துக்கு ஏற்றாப்புல சேஞ்ச் பண்ணியிருக்கானோ பட்டனை. ஏம்ல இப்படி பண்ணுறீங்க. இடியுலாம் சல்லு தானோ.